அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருந்து ஒரு 260 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லைவெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நாளை முதல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம இந்த வாரமே 6th to 12th வரைக்கும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸாம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் 10, 11 வரைக்கும் நம்ம பொது தமிழுக்கு முழு மாதிரி தேர்வுகளாக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். வைமு கோதைநாயகி அழைக்கப்பட்ட சிறப்பு பெயர்களில் இல்லாதது எது? வைமு கோதைநாயகி அவங்க சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். அதில் அழைக்கப்படாத சிறப்பு பெயர் ஆன்சர் நாடக இளவரசி என்பது அவருடைய சிறப்பு பெயர்களில் இல்லாதது. திண்ணியர் என்பதன் பொருள் என்ன? திண்ணியர் என்பதன் பொருள் ஆப்ஷனில் மன உறுதி உடையவர் என்பது சரி. பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார்? பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார்? ஆப்ஷன்ல மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழை கற்றார். சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த மொழியிலிருந்து கவிதைகள் மற்றும் புதினங்களை மொழிபெயர்த்துள்ளார்? சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எந்த மொழியிலிருந்து கவிதைகள் மற்றும் புதினங்களை மொழிபெயர்த்துள்ளார்? எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா மலையாள மொழியாகும். இலக்கணத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசும் நூல் எந்த நூல்? இலக்கணம், மொழி இதை இரண்டையும் ஒரு சேர பேசும் நூல் தொல்காப்பியம் ஆகும். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன்ல மயிலை நாதர் என்பது சரி. சத்ரபதி சிவாஜி நாடகத்தை பார்த்து சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் யார்? சிவாஜி அவர் சத்ரபதி சிவாஜி நாடகத்தை பார்த்து கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் தந்தை பெரியார் ஆவார். தமிழின் முதல் இலக்கிய நூல் எது? நம்ம தமிழில் முதல் இலக்கிய நூல் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இது இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமாகும். கவி கண்காட்டும் என்றவர் யார்? கவி கண்காட்டும் என்றவர் ஆப்ஷன்ல பாருங்க. கவி கண்காட்டும் என்றவர் இளம்பூரணர் ஆவார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் யார்? சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் மகாகவி பாரதியார் ஆவார். நகுலன் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றார்? நகுலன் அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றார்? அது அண்ணாமலை பல்கலைக்கழகம். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன்ல தாமஸ் ஆல்வா எடிசன் என்பது சரி. 8 தொகையில் அறமும் புகமும் சேர்ந்தது என்ன? அதாவது அகமும் புறமும் சேர்ந்தது எது? ஆப்ஷன்ல 8 தொகையில அகமும் புறமும் சேர்ந்தது பரிபாடல் என்பது. இது ஒரு முக்கியமான கேள்வி. அகம் சார்ந்த நூல்கள் 5, புறம் சார்ந்த நூல்கள் 2, அகம்புறம் சார்ந்த நூல்கள் பரிபாடல் என்பது சரி. சோமசுந்தர பாரதியார் எந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார்? சோமசுந்தர பாரதியார் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார்? அது அண்ணாமலை பல்கலைக்கழகமாகும். கூற்று: இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் பார்த்தீங்கன்னா துணி சார்ந்ததாகவே இருந்தது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரியாகும்.
தோப்பில் முகமது மீரானின் எந்த நூல் தமிழக அரசு விருது பெற்றது? தோப்பில் முகமது மீரானின் எந்த நூல் தமிழக அரசின் விருது பெற்றது? ஆன்சர் அது பார்த்தீங்கன்னா துறைமுகம் என்ற நூலாகும். தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் இதெல்லாம் மறக்க மாட்டோம், நம்பியாண்டார், நம்பியாவார். புகழூர் கல்வெட்டில் எந்த மன்னர் பெயர் இருந்தது? அதில் ஆதன்னு அந்த மன்னர் பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க. அது சேரனுடைய பெயர் இருந்தது. புறநானூறுவை ஜார்ஜ் எல்கார்ட் ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? புறநானூறுவை ஜார்ஜ் எல்கார்ட் ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்னு பாருங்க. 1999ஆம் ஆண்டு. மயிலாப்பூரில் என்ன விழா சிறப்பாக நடைபெறுகிறது? மயிலாப்பூரில் என்ன விழா சிறப்பாக நடைபெறுகிறது? ஆப்ஷன்ல பங்குனி உத்திர திருவிழா என்பது சரி. புறநானூறுவை ஊவேசா எந்த ஆண்டு அச்சில் பதித்தார்? புறநானூறுவை ஊவேசா அச்சில் பதித்த ஆண்டு 1894ஆம் ஆண்டு. மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல பாருங்க தேவாரம் என்பது சரி. நமளி என்பதன் பொருள் என்ன? நமளி என்பதன் பொருள் ஆப்ஷன்ல நமளி என்கிறது பார்த்தீங்கன்னா நாயை குறிப்பதாகும். தெய்வமணி மாலை எத்தனையாவது திருமுறையாக உள்ளது? தெய்வமணி மாலை எத்தனையாவது திருமுறை? ஆன்சர் தெய்வமணி மாலை பார்த்தீங்கன்னா 5ஆம் திருமுறையாக உள்ளது. இலக்கண குறிப்பு மலரடி, இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? மலர் போன்ற அடி, இதனால இது உவமை தொகையை சாரும். வள்ளலாரின் சிந்தனைகளுக்கு ஊற்றுக்களமாக இருந்தது எது? இது போன குரூப் 2ல கேட்ட ஒரு கேள்வி. வள்ளலாரின் சிந்தனைகளுக்கு ஊற்றுக்களமாக இருந்தது எது? லாஸ்ட் குரூப் 2ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆன்சர் கந்தக்கோட்டம் என்பது சரி. நிர்ணயம் என்பதன் பொருள் என்ன? நிர்ணயம் என்பதன் பொருள் என்ன? நிர்ணயம் என்பதன் பொருள் உறுதியை குறிக்கும். தமிழ் சமூகம் அறிவு பாய்ச்சலை மேற்கொண்ட காலம் எந்த காலம்? அதாவது எந்த நூற்றாண்டு? தமிழ் சமூகம் அறிவு பாய்ச்சலை மேற்கொண்ட காலம் 19ஆம் நூற்றாண்டு என்பது சரி. ஆங்கிலேயர் நிதி உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட கல்லூரி எந்த கல்லூரி? ஆங்கிலேயர் நிதி உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட கல்லூரி சென்னை பச்சையப்பன் கல்லூரி என்பது சரி. துளிகள் என்ற நூல் எந்த மொழி நூலாகும்? துளிகள் இது எந்த மொழி நூலாகும்? ஆன்சர் கிரேக்கம் என்பது சரி. நெடுநல்வாடை எந்த பாவகையால் ஆனது? நெடுநல்வாடை எந்த பாவகையால் ஆனது? ஆன்சர் நெடுநல்வாடை பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் ஆனது. சிற்பி பாலசுப்ரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்? சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். இளந்தமிழே என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இளந்தமிழே கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் நிலவுப்பூ என்பது சரி. சிற்பி பாலசுப்ரமணியம் எங்கு பணியாற்றினார்? எந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார்? பாலசுப்ரமணியம் அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் என்பது சரி. நடை பெற்றியிலும் நடை நவின்றோழுகும் சொற்றொடர்களை கையாண்ட நூல் எந்த நூல்? நடை பெற்றியலும் நடை நவின்றொழுகும் என்ற சொற்றொடர்களை கையாண்ட நூல் எந்த நூல்? அந்த நூல் எதுன்னு பாருங்க தொல்காப்பியம் என்பது சரி. தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? தண்டி அலங்காரம் எந்த நூல்னு பாருங்க காவிய தர்சம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யார்? பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரளி சு நெல்லையப்பர் ஆவார். நீர் படு பசுங்கலம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்?
நீர்படு பசுங்கலம். இந்த வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை என்பது சரி. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆப்ஷன்ல ரா ஆ பத்மநாபன் என்பது சரி. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஓங்கள் ஆன்சர் இதில் தப்பாக சொல்லியிருக்கேன். திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராசன் என்பதுதான் சரியான விடை. சாரி. அடுத்தது பாருங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பாருங்க. தண்டி அலங்காரம் என்பது சரியான விடை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக எந்த ஆண்டு வெளியானது? வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக வெளிவந்த ஆண்டு 2008ஆம் ஆண்டு. உயிர் மெய்க்குறில் மொத்தம் எத்தனை? உயிர் மெய்க்குறில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளனன்னு பாருங்க. 90 என்பது சரி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. நன்னூல் என்பது சரி. வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. ஆறுமுக நாவலர் ஆவார். வம்சமணி தீபிகை நூலை வெளியிட்டவர் யார்? வம்சமணி தீபிகை நூலை வெளியிட்டவர் ஆப்ஷன்ல கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பது சரியான விடை. பெர்சிவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யார்? பெர்சிவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் ஆன்சர் ஆறுமுக நாவலர் என்பது சரி. மொழி வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? மொழி வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார் என்பது சரி. ஐக்கிய நாடுகளின் அவை புவி வெப்பமயமாதல் தடுப்பதற்கு ரியோனி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை எந்த ஆண்டு உருவாக்கியது? இந்த பணித்திட்ட பேரவையை காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவை எந்த ஆண்டு? ஆன்சர் 1992ஆம் ஆண்டு. பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையை இயற்றியவர் யார்? பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையை இயற்றியவர் ஆப்ஷன்ல ஐயப்ப மாதவன். உலக புவிநாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலக புவிநாள் முக்கியமான கேள்வி. ஏப்ரல் 22 உலக புவிநாளாக அனுசரிக்கப்படுகிறது. அந்நான்று எள்ளியல நாணாளி போதின் வாய் என்று சாட்சி கூறியவர் யார்? அந்நான்று எள்ளி எழ நாணாளி போதின் வா என்று சாட்சி கூறியவர் ஆப்ஷன்ல ஆறுமுக நாவலர் என்பது சரி. புராண நூல்களை அனைவரும் படிக்கும் வண்ணம் எளிமையாக்கியவர் யார்? புராண நூல்களை அனைவரும் படிக்கும் வண்ணம் எளிமையாக்கியவரும் ஆறுமுக நாவலர் ஆவார். அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற நூல் எந்த நூல்? அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற நூல் ஆப்ஷன்ல தொல்காப்பியம் ஆகும். சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த மொழியிலிருந்து கவிதைகள் மற்றும் புதினங்களை மொழிபெயர்த்துள்ளார்? இது நம்ம பார்த்ததுதான். அது மலையாள மொழி என்பது சரி. தவறான இணை என்ன? இதுல எந்த இணை தவறானது? விருத்தப்பாவால் நாலடியார், ஆசிரியப்பாவால் அகநானூறு, கலிவெண்பால் தூது, குறள் வெண்பா என்பது இதுல ஆசிரியப்பா அகநானூறு, கலிவெண்பா தூது, குறள் வெண்பா திருக்குறள், விருத்தப்பா நாலடியார் என்பது தவறான இணையாகும். காப்பிய சிற்றுறுப்புகளில் இல்லாதது எது? இதுல ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிற்றுறுப்பு, பேருறுப்பு. பேருறுப்பு எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காண்டம்னு சொல்லுவோம். இதுல சிற்றுறுப்புகளில் இல்லாதது ஆப்ஷன்ல பாகம் என்பது சரி. நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார்? நன்னூலுக்கு உரை எழுதியவர் கேட்கப்பட்ட கேள்வி மயிலைநாதர் என்பது சரி.
முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் என்ற வரியை எழுதியது யார்? முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் என்ற வரியை எழுதியவர் சுகந்தி சுப்பிரமணியன் என்பது சரியான விடை. மன்னனிடம் மாதவி பெற்ற மற்றொரு பரிசு என்ன? அந்த தலைக்கோல் பட்டம் பெறுவாங்க. அதோட எத்தனை பொன்மாலையை பரிசாக? 1008 களஞ்சு பொன்மாலையை பரிசாக பெறுவார். மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் விருது வழங்கியது. தமிழ் பேரவை செம்மல் விருதுனாவே எந்த பல்கலைக்கழகம்? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்பது சரி. மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் நகுலன். ஒற்றை கோண கலை எந்த கலை? ஆப்ஷன்ல பாருங்க. ஒற்றை கோண கலை என அழைக்கப்படும் கலை நாடகம் ஆகும். 8 தொகையில் புறம் சார்ந்தது என்ன? அகம்புறம் சார்ந்தது எந்த நூல்னு பார்த்தோம். புறம் சார்ந்தது எந்த நூல்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. புறம் சார்ந்தது பதிற்று 10. புறநானூறு மற்றும் பதிற்று 10 வந்து பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்தது. அகம்புறம் சார்ந்தது பரிபாடல். மற்ற நூல்கள் 5ம் பார்த்தீங்கன்னா அகநூல்கள் ஆகும். சோமசுந்தர பாரதியார் இயற்றிய நூல்களில் இல்லாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க. சோமசுந்தர பாரதியார் இயற்றிய நூல்களில் இல்லாதது ஆன்சர் தமிழர்கள் என்பதாகும். விழியறி நமளி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எந்த விலங்கு? இப்பதான் பார்த்தோம் நமளின்னா என்னன்னு பார்த்தோம். விழியறி நமளி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு நாய் என்பது சரி. ஐராவதம் மகாதேவனை நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று வாழ்த்தியவர் யார்? ஐராவதம் மகாதேவனை நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று வாழ்த்தியவர் KV சுப்பிரமணியனார் ஆவார். தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? முகமது மீரான் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆப்ஷன்ல 1944ஆம் ஆண்டு. படிமம் என்பதன் பொருள் என்ன? படிமம் என்பதன் பொருள் ஆப்ஷன்ல காட்சியை குறிக்கும். ஆயர்கள் தங்கள் தலையில் சூடிய மலர் எந்த மலர்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆயர்கள் தங்கள் தலையில் சூடிய மலர் காந்தல் என்பது சரி. எளியது அரியது என்பன. ஆப்ஷன் அப்படி பாருங்க. எளியது அரியது ஆன்சர். அதாவது சொல்வது எளியது, சொல்லியபடி செய்வதுங்கிறது அரியது. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரி. தமிழ் மொழியின் நடை அழகியல் என்ற நூலை இயற்றியது யார்? தமிழ் மொழியின் நடை அழகியல் என்ற நூலை இயற்றியது ஆப்ஷன்ல தீசு நடராசன் என்பது சரி. அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறு உண்டோ என்ற கவிதையை பாடியவர் யார்? எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறு உண்டோ என்ற கவிதையை பாடியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம். கி. ராஜநாராயணன் எந்த நாவலில் ஆடுகளின் பல பெயர்களை கூறியிருக்கிறார்? ராஜநாராயணன் எந்த நாவலில் ஆடுகளோட பல பெயர்களின் பாருங்கன்னா அது கிடை என்கிற நாவல். தண்டியின் காலம் எந்த காலம்? தண்டி அவருடைய காலம் எந்த நூற்றாண்டுன்னு பாருங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தண்டி. பரளிசு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதியவர் யார்? ஆப்ஷன்ல பரளிசு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதியவர் பாரதியார். சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் ஒரு கிராமத்து நதி என்ற நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைத்தவர் யார்? இப்பவே பார்த்தோம் கிடை. ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர் சொல்லி அழைத்தவர் கி. ராஜநாராயணன் ஆவார். இடுக வென்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையை என்ற வரியை பாடியது யார்?
இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக என்ற வரியை பாடியது பெரேயின் முறுவலார் என்பது சரி. தீசு நடராசன் எழுதிய நூல்களில் இல்லாதது எந்த நூல்? நடராசன் எழுதிய நூல்களில் இல்லாதது ஒளிப்பறவை. தமிழ் எந்த மலையில் தோன்றி சான்றோர்களால் போற்றப்படுகிறது? தமிழ் எந்த மலையில் தோன்றி சான்றோர்களால் போற்றப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலை. வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட பாரதி யாருக்கு கடிதம் எழுதினார்? வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட பாரதி யாருக்கு கடிதம் எழுதினார்? வெங்கடேஸ்வர எட்டப்பர் என்பது சரி. மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு என்ற வரியை கூறியது யார்? மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு என்ற வரியை கூறியது பாலசுப்பிரமணியம் சிற்பி என்பது சரி. எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல் எந்த நூல்? அந்த நூல் தான் நம்ம பார்த்தது வம்சமணி தீபிகை என்பது சரி. முச்சங்கங்கூட்டி முதுபுலவர் தம்மை கூட்டி என்ற வரியை இயற்றியது யார்? முச்சங்கங்கூட்டி முதுபுலவர் தம்மை கூட்டி என்ற வரியை இயற்றியது கண்ணதாசன் என்பது சரியான விடை. காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? காட்டுவாத்து இது முக்கியமான கேள்வி. பிச்சமூர்த்தி அவர்கள். ஆறுமுக நாவலார் பிறந்த ஊர் எந்த ஊர்? ஆறுமுக நாவலார் நல்லூரில் பிறந்தார் என்பது சரியான விடை. இந்திய அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது? இந்திய அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம்? டிசம்பர் 23, 2005 ஆண்டு. அழகியலை உருவாகுவதற்கு தளம் அமைத்தது எது? அழகியலை உருவாகுவதற்கு தளம் அமைத்தது தொல்காப்பியம். தன் நாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன் யார்? தன்னுடைய நாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன் ஓரி என்பது கடையேழு வள்ளல் ஒருத்தர். ஓரி என்பது சரி. பெருங்காப்பியம் மற்றும் சிறுங்காப்பியம் அதாவது சிறுகாப்பியம் என்ற காப்பிய இலக்கணம் கூறும் நூல் எந்த நூல்? பெருங்காப்பியம் மற்றும் சிறுங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். நடிகர் திலகத்திற்கு செவாலியர் விருது வழங்கிய நாடு எந்த நாடு? இது பிரான்ஸ் என்பது சரி. தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தல் உடையவள் யார்? தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தல் உடையவள் மாதவி என்பது சரி. மயிலை சீனி வேங்கடசாமி தமிழுடன் எந்த மொழியை ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார்? தமிழ் மொழியை எந்த மொழியுடன் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல துளு என்பது சரி. நகுலன் அவருடைய இயற்பெயர் என்ன? நகுலன் அவருடைய இயற்பெயர் துரைசாமி என்பது சரி. சார்லி சாப்ளின் இயக்கிய காவிய படங்கள் எது? காவிய படம் எது? ஆப்ஷன்ல தி கோல்ட் ரஷ் என்பதுதான் அவர் இயக்கிய காவிய படத்தில் ஒன்று. தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறித்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றியவர் யார்? தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறித்தவமும் தமிழும் என்று பொருள் குறித்து உரையாற்றியவர் ஆப்ஷன்ல சர்க்குணர் என்பது சரி. சாமிக்கண்ணு வின்சென்ட் எங்கு படம் காட்ட ஆரம்பித்தார்? சாமிக்கண்ணு வின்சென்ட் எங்கு படம் காட்ட ஆரம்பித்தார்? ஆப்ஷன்ல திருச்சி என்பது சரி. மெய்ப்பாடுகள் மொத்தம் எத்தனை? மெய்ப்பாடுகள் மொத்தம் ஆப்ஷன்ல பாருங்க 8 என்பது சரி. சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் எந்த ஊர்? சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம். லூமியர் சகோதரர்கள் வெளியிட்ட துண்டு படங்களில் ஒன்று எது? லூமியர் சகோதரர்கள் வெளியிட்ட துண்டு படங்களில் ஒன்று ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரயிலின் வருகை. சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்? சாப விமோசனம் அகலிகை கதைகளில்
துன்பங்களை பயன்படுத்தியவர் புதுமைப்பித்தன் என்பது சரியான விடை. பாண்டியர் சங்கத்தில் கொலுவிருந்தது யார்? பாண்டியர் சங்கத்தில் கொலுவிருந்தது ஆப்ஷன்ல அன்னை தமிழ் என்பது சரி. காளைகளில் பல இனங்களை கூறும் நூல் எந்த நூல்? காளைகளில் பல இனங்களை கூறும் நூல் முல்லை களி என்பது சரியான விடை. வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் ஆப்ஷன்ல பரளி சு. நெல்லையப்பர் என்பது சரி. கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவர் யார்? கதிரவனுக்கும் ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவர் ஆப்ஷன்ல தண்டி என்பது சரி. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்களில் பொருந்தாதது எது? அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கணம் நூல்களில் பொருந்தாதது வீர சோழியம் என்பது சரி. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எந்த நூல்? இது நம்ம பார்த்ததுதான் தொல்காப்பியம் என்பது சரி. பாரதி தன் மறைவுக்கு முன்னர் யாருக்கு கடிதம் எழுதினார்? பாரதியார் தன் மறைவிற்கு முன்னர் யாருக்கு கடிதம் எழுதினார்? அவர் குத்தி கேசவர் என்பது சரியான விடை. தமது வீட்டில் அச்சுக்கூடம் நிறுவியவர் யார்? தமது வீட்டில் அச்சுக்கூடம் நிறுவியவர் ஆப்ஷன்ல ஆறுமுக நாவலர் என்பது சரி. உலக சுற்றுச்சூழல் நாள் எந்த நாள்? ஜூன் 5 தான் உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஐயப்ப மாதவன் இயக்கிய கவிதை குறும்படம் எது? ஐயப்ப மாதவன் இயக்கிய கவிதை குறும்படம் இன்று என்பது சரி. முதல் கல் என்ற கதையை எழுதியது யார்? முதல் கல் என்ற கதையை எழுதியவர் ஆப்ஷன்ல உத்தம சோழன் என்பது சரி. ஐயப்ப மாதவன் இயற்றிய கவிதை நூல்களில் இல்லாதது எது? ஐயப்ப மாதவன் இயற்றிய கவிதை நூல்களில் இல்லாதது மலைக்கு பிறகு மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி, பனிக்காற்று அப்படிங்கிறது அவர் இயற்றிய நூல்களில் கிடையாது. உத்தம சோழன் நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? உத்தம சோழன் நடத்தி வந்த இதழின் பெயர் கிழக்கு வாசல் உதயம் என்பது சரி. நெடுநல் வாடையை இயற்றியது யார்? நெடுநல் வாடை இயற்றியது மறக்க மாட்டோம் நக்கீரர் என்பது சரி. பசுமை குடில் வாயுக்களில் இல்லாதது எது? ஆப்ஷன்ல பசுமை குடில் வாயுக்களில் இல்லாதது ஆக்சிஜன் என்பது சரி. ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் குஜராத் என்பது சரி. ஆறுமுக நாவலர் அவருடைய காலம் என்ன? ஆறுமுக நாவலார் காலம் பாருங்க, பிறப்பு ஆண்டுகள் 1822 முதல் 1879 ஆண்டு வரை. 1934 சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தியவர் யார்? 1934 சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தியவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் என்பது சரி. உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவர் இத்தொடர் உணர்த்தும் பண்பு என்ன பண்பு? உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவர் இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண் பண்பாகும். தலைக்குளம் இந்த நூலை இயற்றியவர் யார்? தலைக்குளம், இதுல தலைக்குளம்னாவே தோப்பில் முகமது மீரான் என்பது சரி. பகடு என்பதன் பொருள் என்ன? நமலின்னா என்னன்னு பார்த்தோம். இதுல பகடு என்பது பார்த்தீங்கன்னா எருதை குறிக்கும். பிண்டம் என்பதன் பொருள் என்ன? பிண்டம் ஆப்ஷன்ல பிண்டம் என்பதன் பொருள் பாருங்க வரியை குறிக்கும். அதிசய மலர் கவிதைக்கு சொந்தக்காரர் யார்? அதிசய மலர் என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் தமிழ்நதி என்பது சரி. திருவருட்பா எத்தனை திருமுறைகளை கொண்டது? திருவருட்பா
எத்தனை திருமுறைன்னு பாருங்க, 6 திருமுறைகளை கொண்டது. திருமயிலை என்று அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர்? திருமயிலைனாவே மயிலாப்பூரை குறிக்கும். முத்துப்பல்லாக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் சுவரோவியம் எங்கு உள்ளது? முத்துப்பல்லக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் கொண்ட சுவரோவியம் எங்கு உள்ளது? இது திருநெல்வேலியில் உள்ளது என்பது சரி. இன வரலாற்று தரவுகளை தேடி எழுதிய ஆளுமைகளில் முதன்மையானவர் யார்? இன வரலாற்று தரவுகளை தேடி எழுதிய ஆளுமைகளில் முதன்மையானவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். வே. இறையன்பு எந்த ஆண்டு முதல் பல்வேறு பதவிகளை வகித்து வருகிறார்? இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இருந்தாலும் எந்த ஆண்டு முதல் பல்வேறு பதவிகளை வகித்து வருகிறார்? இது 1990ஆம் ஆண்டு முதல். பொதினி மலைக்கு தலைவன் யார்? பொதினி மலை தலைவன் யாருன்னு பாருங்க, பேகன் பொதினி மலை தலைவனாவார். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857ஆம் ஆண்டு. கல்லோரையாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாலடியார் என்பது சரி. வளமலை இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளமலை, இது வளமலை பார்த்தீங்கன்னா தற்போது பழனிமலை என்று அழைக்கப்படுகிறது. தெய்வமணி மாலை நூலை இயற்றியவர் யார்? தெய்வமணி மாலை இந்த நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல வள்ளலார் என்பது சரி. சென்னையில் எந்த ஆண்டு ஐரோப்பிய கல்வி முறை தோன்றியது? சென்னையில எந்த ஆண்டு ஐரோப்பிய கல்வி முறை தோன்றியது? ஆப்ஷன்ல 1715ஆம் ஆண்டு. யாருடைய ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலமாக விளங்கியது? அது யாருடைய ஆட்சி காலம்? ஆப்ஷன்ல பாருங்க, தாமஸ் பிட் ஆட்சி காலம்தான் சென்னையின் பொற்காலமாக திகழ்ந்தது. கொடை பண்பை விளக்கும் நூல் எந்த நூல்? இது டிஃப்ரெண்டாக கொஸ்டின் இந்த கேள்வியில் வந்திருக்கு. கொடை பண்பை விளக்கும் நூல் ஆற்றுப்படை இலக்கியங்களாகும். 1646 கணக்கின்படி சென்னை மக்கள் தொகை எவ்வளவாக இருந்தது? 1646 சென்னை மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 19,000 பேராக இருந்தது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை என்பது சரியான விடை. பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆப்ஷன்ல ரச்சனிய யாத்திரிகம் ஆகும். சென்னையில் முதல் வணிக வெற்றியை தொடங்கியவர்கள் யாவர்? சென்னையில முதல் வணிக வெற்றியை தொடங்கியவர்கள் டச்சுக்காரர்கள் என்பது சரி. இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக என்ற வரி இடம்பெற்ற நூல் அறநெறி சாரம். யாருடைய நாட்குறிப்பில் கோபத்தில் குளித்துவிட்டு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டதாக குறிப்பு உள்ளது? அது யாருடைய நாட்குறிப்பு? அதில் ஆப்ஷன்ல பச்சையப்பர் நாட்குறிப்பில் தான் அந்த செய்தி உள்ளது. வறியவன் ஒருவன் தன் சிறுவயலை பாதுகாப்பது போல் இவ்வுலகம் முழுவதையும் எந்த மன்னன் சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் என்று கம்பர் கூறுகிறார்? வறியவன் ஒருவன் தன் சிறுவயலை பாதுகாப்பது போல் இவ்வுலகம் முழுவதையும் எந்த மன்னன் சிறந்த முறையில் ஆட்சி செய்தான்? கம்பர் கூறுவது தசரதன் என்பது சரி. திருவல்லிக்கேணியில் யாருடைய கல்வெட்டு கிடைத்தது? திருவல்லிக்கேணியில் யாருடைய கல்வெட்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் கல்வெட்டு கிடைத்தது என்பது சரி. மணிமிடை பவளம் எத்தனை பாடல்கள் கொண்டது? அகநானூர்ல நம்ம கமனி, களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை, இதுல மணிமிடை பவளம் எத்தனை பாடல்கள் கொண்டது? ஆன்சர் 120 பாடல்கள் என்பது சரி. ரச்சனிய யாத்திரிகத்தின் பருவங்கள் யாவை? ரச்சனிய யாத்திரிகத்தின்
மொத்த பருவங்கள் ஆப்ஷன்ல 5 என்பது சரி. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை யாரால் அமைக்கப்பட்டது? பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை யாரால் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ல முதலாம் மகேந்திரவர்மன் என்பது சரி. ஆங்கிலேயர் செய்த வணிகம் எந்த வணிகம்? ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா துணி வணிகத்தை மேற்கொண்டிருந்தனர். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் என்ற வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை என்பது சரி. உமணர் என்பவர் யார்? இது ரைமிங்கா. உமணர் அப்படின்னாவே உப்பு விற்பவர் உமணர் என்று அழைக்கப்பட்டனர். பூமணி எந்த எழுத்தாளர்களில் ஒருவர்? பூமணி எந்த எழுத்தாளர்களில் ஒருவர்? அவர் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர் பூமணி. சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதை நூல்களில் இல்லாதது எது? சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதை நூல்களில் இல்லாதது ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், பூஜ்யங்களின் சங்கிலி, இதெல்லாம் அவருடையது. ஒளிமயக்கம் என்பது அவருடைய கவிதை நூல் கிடையாது. பிறையின் முறுவலார் யாருடைய சாவு சடங்கு பற்றி பாடுகிறார்? பிறையின் முறுவலார் யாருடைய சாவு சடங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பி நெடுஞ்செழியன் சாவு சடங்கு பற்றி பாடுகிறார். பரளி சு நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்களில் இல்லாதது எது? பரளி சு நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்களில் இல்லாதது பாரதி யுகம் என்பது கிடையாது. உரிமை தாகம் எனும் சிறுகதை தொகுப்பு உரிமை தாகம் எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் உள்ளது? உரிமை தாகம் இது பார்த்தீங்கன்னா பூமணி சிறுகதை தொகுப்பில் உள்ளது. யார் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கினர்? ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது திருவாவடுதுறை ஆதீனம் என்பது சரி. பிறகொரு நாள் கோடை என்ற கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? பிறகொரு நாள் கோடை இந்த கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பாருங்க. ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் யார்? நக்கீரர் ஏற்றிருப்பாரு. பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆவார். ஐயப்ப மாதவன் எந்த ஊரை சார்ந்தவர்? ஐயப்பன் மாதவன் சார்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாட்டரசன் கோட்டை. உத்தம சோழன் எந்த ஊரை சார்ந்தவர் ஆவார்? உத்தம சோழன் சார்ந்த ஊர் தீவம்மாள் புரம் என்பது சரி. நற்றிணை நூலின் உரையாசிரியர் யார்? நற்றிணை நூலின் உரையாசிரியர் ஆப்ஷன்ல பின்னத்தூர் நாராயணசாமி என்பது சரி. தெய்வமணி மாலை என்னும் பாமாலை எந்த நூலில் உள்ளது? தெய்வமணி மாலை அப்படிங்கிறது திருவருட்பாவில் உள்ளது. மக்கள் இலக்கியம் என போற்றப்படும் இலக்கியம் எந்த இலக்கியம்? மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுவது கம்ப ராமாயணமாகும். உயர்தினை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே என்றபடி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? உயர்தினை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே என்றபடி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் என்பது சரி. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் யார்? சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் ஆப்ஷன்ல எலியேல் என்பவர் ஆவார். பஞ்சத்தின் கொடுமையை போக்க தன் சொத்தை முழுவதும் விற்று உதவிய தமிழர் யார்? பஞ்சத்தின் கொடுமையை போக்க தன் சொத்தை முழுவதும் விற்று உதவிய தமிழர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையாவார். கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது ப்ரீவியஸில் பழைய கேள்விகளில் அடிக்கடி கேட்கப்பட்டது. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் காமராசன். தாலமி மயிலாப்பூர் என்னவாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார்? தாலமி மயிலாப்பூர் பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் துறைமுகமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம் ஆவார்.
சுப்பிரமணிய பாரதியின் நண்பர் யார்? சுப்பிரமணிய பாரதியின் நண்பர் ஆப்ஷன்ல நாவலர் சோமசுந்தர பாரதி என்பது சரி. சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் ஆப்ஷன்ல பாருங்க பதிற்று 10 என்பது சரி. மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்ற வரியை கூறிய நூல் எந்த நூல்? மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்ற வரியை கூறிய நூல் குறுந்தொகை. விரிந்த குடும்பம் பற்றி பதிவு செய்யும் மற்றொரு நூல் எந்த நூல்? விரிந்த குடும்பம் இதை பற்றி பதிவு செய்யும் மற்றொரு நூல் தொல்காப்பியம் என்பது சரி. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்ன? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் ராமாவதாரம் என்று பெயரிட்டார். ஊவேசா பெற்ற சிறப்பு பட்டங்களில் இல்லாதது எது? ஊவேசா பெற்ற சிறப்பு பட்டங்களில் இல்லாதது இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் குழந்தை கவிஞர் என்பது தவறு. தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரையின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி என்பது சரி. விருந்த குடும்பம் பற்றி கூறியவர் யார்? விரிந்த குடும்பம் இதை பற்றி கூறியவர் ஆப்ஷன்ல பாருங்க ஒக்கூர் மாசாத்தியார் என்பது சரி. நுண்மனை சிலம்பு கழியி அயரினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நுண்மனை சிலம்பு கழியி அயரினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு என்பது சரியான விடை. உவா என்பதன் பொருள் என்ன? உவா அப்படின்னா அதனுடைய பொருள் ஆப்ஷன்ல அமாவாசையை குறிக்கும். மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை எந்த நூல் மூலம் அறியலாம்? மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். யாருடன் சேர்ந்து ஐவரானோம் என்று ராமன் கூறினார்? யாருடன் சேர்ந்து ஐவரானோம் என்று ராமன் கூறினார்? யாருடன் பாருங்க குகனுடன் சேர்ந்து ஐவரானோம். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் யார்? பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார் என்பது சரி. பக்தவச்சல பாரதி இயற்றிய நூல்களில் இல்லாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க பக்தவச்சல பாரதி இயற்றிய நூல்களில் இல்லாதது இனிப்பும் கரிப்பும் என்பது சரியான விடை. ஊவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஊவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் ஆப்ஷன்ல மதுரை பல்கலைக்கழகம் என்பது சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர் என்பது சரியான விடை. பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடக நூல்களில் ஒன்று எந்த ஒன்று? இதுல நாடக நூல் கிடையாது. நாடகங்களில் ஒன்று எது? பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடகங்களில் ஒன்று ரூபாவதி என்பது சரி. நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 2004ஆம் ஆண்டு. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வேலூர் என்பது சரி. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோரென்றும் சொல்லுகின்றோம் என்ற வரியை இயற்றியது யார்? ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோரென்றும் சொல்லுகின்றோம் என்ற வரியை இயற்றியது சுரதா என்பது சரி. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு? வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு? ஆப்ஷன்ல பாருங்க செய்யாமல் செய்த உதவிக்குத்தான் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. மா ராசமாணிக்கனார் யாரிடம் கல்வி கற்றார்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க மா ராசமாணிக்கனார் மௌன குருவிடம் கல்வி கற்றார்.
சிலப்பதிகார உரையாசிரியர் யார்? சிலப்பதிகார உரையாசிரியர் ஆப்ஷன்ல வேங்கடசாமி அவர்கள் என்பது சரி. வா சுபமாணிக்கம் எந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார்? வா சுபமாணிக்கம் எந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார்? மதுரை பல்கலைக்கழகம். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை இந்த நூலின் ஆசிரியர் ஆ.க. பெருமாள் என்பது சரி. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தோர் கலைகள் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரி இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி. வாதம் புரிபவர்கள் கொடி கட்டியிருப்பார் என்று எந்த நூல் மூலம் அறியலாம்? வாதம் புரிந்தவர்கள் கொடி கட்டியிருப்பார் என்பதை மதுரை காஞ்சி நூலின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற இலக்கிய கட்டுரை யாருடையது? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற இலக்கிய கட்டுரை ஊவேசா அவர்களுடையது என்பது சரி. இதில் வெற்றி பெற என்ற கவிதையை இயற்றியது யார்? இதில் வெற்றி பெற என்ற கவிதையை இயற்றியது சுரதா என்பது சரி. ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதை திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் பட்டியலிட்டுள்ளார்? அந்த அதிகாரம் எது? ஆப்ஷன்ல மடியின்மை அதிகாரமாகும். சென்னையின் தொன்மையை எந்த அகழ்வாய்வு மூலம் அறிந்து கொள்ள முடியும்? சென்னையின் தொன்மையை எந்த அகழ்வாய்வுன்னு பார்த்தீங்கன்னா அத்திரம்பாக்கம் அகழ்வாய்வு மூலம் அறிந்து கொள்ள முடியும். தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் ஆப்ஷன்ல வா சுபமாணிக்கம் என்பது சரி. சிறுபான்ற்று காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி எது? சிறுபான்ற்று பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி திண்டிவனம் என்பது சரி. கோடைமலை சிறுகதை எதில் வெளியானது? எந்த இதழில்? கோடைமலை சிறுகதை எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா அமுத சுரபியில் வெளியானது. பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் ஆப்ஷன்ல ரா.ஆ. பத்மநாபன் என்பது சரி. வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட ஆசைப்பட்டவர் யார்? அவருக்கு வெங்கடேஸ்வர எட்டப்பர்களா கடிதம் எழுதுவார். அவர் யாருன்னு பாருங்க, பாரதியார் என்பது சரி. முதல் கல் என்ற கதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? முதல் கல் என்ற கதை எந்த நூல்? ஆப்ஷன்ல தஞ்சை சிறுகதைகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. மனித தீவுகள், குருவி மறந்த வீடு போன்ற சிறுகதைகளை எழுதியவர் யார்? மனித தீவுகள், குருவி மறந்த வீடு போன்ற சிறுகதைகளை எழுதியவர் உத்தம சோழன் ஆவார். தமிழின் முதல் நாவல் எந்த நாவல்? தமிழ்ல தோன்றிய முதல் நாவல் மறக்க மாட்டோம் பிரதாப முதலியார் சரித்திரமாகும். உத்தம சோழன் எழுதிய புதினங்களில் இல்லாதது எது? இது பார்த்தவனே சொல்லிடுவோம், காட்டுவாத்து என்பது அவர் எழுதிய புதினங்கள் கிடையாது. மாயூரம் வேதநாயகம் அவர்களின் காலம் என்ன? பிறப்பு இறப்பு ஆண்டுகள் ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. 1826 முதல் 1889 ஆண்டு வரை. வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது என்ற வரியை இயற்றியது யார்? வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது என்ற வரியை இயற்றியவர் பாரதியார். எந்த நூலில் குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றிருந்தது? ஆப்ஷன்ல அது எந்த நூல்னு பாருங்க, திருக்குறள் என்பது சரி. விருந்தினர் இல்லம் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? விருந்தினர் இல்லம் என்ற கவிதையை இயற்றியவர் ஆப்ஷன்ல ஜலாலுதீன் ரூமி என்பது சரி. மஸ்னவி எத்தனை பாடல்களை கொண்டது? மஸ்னவி எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு பாருங்க, 25,600 பாடல்களை கொண்டது மஸ்னவி. கழுகுவேந்தன் யார்?
கழுகுவேந்தன். ஆப்ஷனில் சடாயுதான் கழுகுவேந்தன் ஆவார். பூமணியின் சிறுகதை தொகுப்புகளில் இல்லாதது எது? பூமணியின் சிறுகதை தொகுப்புகளில் இல்லாதது ஆப்ஷனில் பசி என்பது சரி. பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் சீவை தாமோதரனார் ஆவார். எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு வெறுமணல் பரப்பாய் விரிந்து கிடக்க என்ற வரியை எழுதியது யார்? எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு வெறுமணல் பரப்பாய் விரிந்து கிடக்க என்ற வரியை எழுதியது இளங்கோ கிருஷ்ணன் என்பது சரி. பரிதிமாற் கலைஞர் யாருடன் இணைந்து ஞானபோதினி என்னும் இதழை நடத்தினார்? இந்த ஞானபோதினி இதழ் தொடர்பாக அடிக்கடி கேட்டிருக்காங்க. மூசி பூரணலிங்கத்துடன் இணைந்து என்பது சரி. புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி என்பது சரி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தஞ்சையில் ஞானப்பிரகாசம் 1812 என்பது சரி. பரிதிமாற் கலைஞர் எந்த வயதில் உயிர் துறந்தார்? அவர் உயிர் இழந்தபோது அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 33 ஆகும். மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் மற்றும் உயிரின மருத்துவர் யார்? மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் மற்றும் உயிரின மருத்துவர் பா சுப்பிரமணியனார் என்பது சரி. வார்க்கின்ற வடிவம்தான் வசனம், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும் என்றவர் யார்? வார்க்கின்ற வடிவம்தான் வசனம், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதை என்றவர் சுரதா ஆவார். இதில் வெற்றி பெற என்ற கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? சுரதா. இதில் வெற்றி பெற என்ற கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ல துறைமுகம் என்ற நூல். இடையீடு என்ற கவிதையை இயற்றியது யார்? இடையீடு என்ற கவிதையை இயற்றியது சி மணி. சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது என்னவாகும்? சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது என்னப்பா? ஆப்ஷன்ல அது வெண்பா என்பது சரி. சுரதா நடத்திய கவிதை இதழின் பெயர் என்ன? சுரதா நடத்திய கவிதை இதழ் எதுன்னு பாருங்க, காவியம் என்பது சரி. பரிதிமாற் கலைஞரை வியக்க வைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞரையும் வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள் என்பது சரி. சீமணி எந்த மொழி நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? சீமணி அவர்கள் எந்த மொழி நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? அதாவது எந்த நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீன நாட்டு, சீன மொழி நூலை தான் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சுரதா இயற்றிய நூல்களில் இல்லாதது எது? இதில் பார்த்த உடனே சொல்லிடுவோம், கருப்பு மலர்கள் நா காமராசன். அடுத்த ஒன்று சீமணியின் மற்ற புனைப்பெயர்களில் ஒன்று. சீமணியின் புனைப்பெயர்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேமாளி என்பது சரி. தமிழரின் வீரம் நாகரீகம் பண்பாடு பற்றி கூறும் நூல். ஆப்ஷன்ல இதெல்லாம் மறக்கவே கூடாது, புறநானூறு. வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பாவில் எத்தனை வகைகள் உள்ளன? வெண்பாவில் பார்த்தீங்கன்னா 7 வகை உள்ளன என்பது சரி. மறைமலையடிகள் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன்ல மறைமலையடிகள் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுவாமி வேதாச்சலம் என்பதாகும். சென்னை எப்போது நகராட்சியாக உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு? 1688 ஆண்டு சென்னை நகராட்சியாக உருவாக்கப்பட்டது. சீமணி அவருடைய சிற்றிதழ் பெயர் என்ன? மணி அவர்களின் சிற்றிதழ் பெயர் நடை என்ற சிற்றிதழை நடத்தினார். சீமணி அவருடைய இயற்பெயர் என்ன? மணி அவர்களின் இயற்பெயர் பாருங்க பழனிச்சாமி என்பதாகும். நீயே புருஷமேரு என்று வேதநாயகம் அவர்களை சிறப்பித்து பாடியவர் யார்? நீயே புருஷமேரு என்று வேதநாயகம் அவர்களை சிறப்பித்து பாடியவர்
கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆவார். சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல மாயூரம் வேதநாயகம் என்பது சரி. தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரை எந்த இதழில் வெளிவந்தது? தமிழர் குடும்ப முறை கட்டுரை பார்த்தீங்கன்னா பனுவல் என்ற இதழில் வெளிவந்தது. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கோல்மன் பார்க்ஸ் என்பது சரி. என் சத்தியமூர்த்தி என்ற தலைப்பில் ரூமியின், அதாவது என் சத்தியமூர்த்தி எந்த தலைப்பில் ரூமியின் கவிதைகளில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? அந்த தலைப்பின் பெயர் என்ன? ஆப்ஷன்ல தாகங்கொண்ட மீனொன்று என்பது சரி. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் என் சத்தியமூர்த்தி ஆவார். ராமன் கங்கையை கடக்க உதவியவன் யார்? ராமன் கங்கையை கடக்க உதவியவன் குகன் என்பது சரி. பூமணியின் புதினங்களில் இல்லாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க, பூமணியின் புதினங்களில் இல்லாதது கரிசல் என்பது சரி. பரிதிமாற் கலைஞர் எந்த கல்லூரியில் BA பயின்றார்? ஆப்ஷன்ல பரிதிமாற் கலைஞர் எந்த கல்லூரின்னு பாருங்க, சென்னை கிறித்துவ கல்லூரி என்பது சரி. பரிதிமாற் கலைஞர் மான விஜயம் என்னும் நூலை எந்த நூலை தழுவி எழுதினார்? மான விஜயம் எந்த நூல்னு பாருங்க, களவழி 40 என்பது சரி. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் சுரதா என்பது சரி. குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் என்ற வரியை கூறியவர் யார்? குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் என்று கூறியவர் சி. மணி. மறைமலை அடிகள் ஞானசாகரம் இதழை தொடங்கிய ஆண்டு என்ன? மறைமலை அடிகள் ஞானசாகரம் இதழை தொடங்கிய ஆண்டு 1902ஆம் ஆண்டு. சுரதா நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? இது என்ன வகையான இதழ்னு பார்த்தோம். இது ஒரு கவிதை காவியம் என்ற இதழை நடத்தி வந்தார். பரிதிமாற் கலைஞரின் எந்த நூல் GU போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? போப் அவர்களால் பரிதிமாற் கலைஞரின் எந்த நூல்னு பாருங்க, தனி பாசுரத்தொகை என்ற நூலாகும். பூமணியின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது? பூமணியின் எந்த புதினம் பாருங்க, அஞ்ஞாடி என்பது சரி. ஜலாலுதீன் ரூமியின் சூபி தத்துவ படைப்பின் பெயர் என்ன? ஜலாலுதீன் ரூமியின் சூபி தத்துவ படைப்பின் பெயர் மஸ்தி என்பது சரி. மஸ்னவி என்பது ஆப்ஷன் டி சரி. மாயூரம் வேதநாயகம் இயற்றிய நூல்களில் இல்லாதது எது? இதெல்லாம் ஆப்ஷன் பார்த்தாவே அந்திமாலை கீர்த்தனை என்பது அவர் இயற்றிய நூல்கள் கிடையாது. சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதா அவர்களின் இயற்பெயர் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ராசகோபாலன் என்பதாகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 6th to 12th வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டாண்டர்டுக்கும் நீட்டாக முடிச்சிட்டோம். நாளை முதல் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடலாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் வரைக்கும் கொடுத்துட்டே வரலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். நல்லா படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட்.